ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸாமில் இதெல்லாம் மறக்காமல் கண்டிப்பாக பண்ணிவிட்டு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் தவிர்த்துருங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்கெலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். இப்போ வரைக்கும் எல்லாருமே நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் கரெக்டாக வந்து நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் இன்றைக்கி ஒரு நாளில் உட்காந்து முடிஞ்சளவு கவர் பண்ணி எல்லாருமே வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ எந்த ஒரு டாபிக் ஒமிட் பண்ணாமல் முடிஞ்சளவு வந்து எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணிடுங்க. இன்றைக்கி படித்த டாபிக்ஸை கண்டிப்பாக ரீகால் பண்ணிடுங்க. ஸோ அதுமாதிரி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரீசெக்அப் பண்ண பாருங்கள். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நாளைக்கு எக்ஸாம்களுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஆன்சர் ஸ்கிரிப்டில் கரெக்டாக வந்து எல்லா பேஜஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அனெக்ஸர்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 யோசிச்சுட்டு ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் கொஞ்ச நாள் விட்ட மாதிரி இருக்கும். இப்போ ஏன்னா நீங்கள் 2 நாள் கழிச்சு எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஏன்னா மறந்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து அனெக்ஸரில் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு எந்த கொஸ்டின் எழுதுறீங்களோ அந்த கொஸ்டினை எழுதுறப்பவே அப்படியே ஃப்ரண்ட்டில் டிக் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. ஸோ அதுமாதிரி ஒரு சில பேர் வந்து எழுதிட்டு இருக்கப்பவே அந்த கொஸ்டின் வந்து மறக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த கொஸ்டினுக்கு இடம் விட்டுட்டு அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிடுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் இருக்காது. ஒரு சில டைம் வந்து எழுதிட்டு கரெக்டாக வந்து சும்மா தான் உட்காந்துருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. எக்ஸாம்கள் விட்டு வெளியே வரப்போ தான் ஞாபகம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் விட்டோம், எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதுறீங்களோ எழுதலையோ அந்த கொஸ்டினை கடைசி எழுதினாலும் சரி நீங்கள் ரீசெக்அப் பண்ணுங்கள். ரீசெக்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2 மார்க்காக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பிக் கொஸ்டின் மட்டும் ஸ்பேஸ் விட்டால் கண்டுபிடிச்சிருவீங்க. 2 மார்க்னால் நீங்கள் வந்து இடம் விட்டுருந்தா உங்களுக்கு தெரியாது. இந்த கொஸ்டின் நம்ம எழுதுங்கிறதுலாம் தெரியாது. ஸோ எந்த ஒரு கொஸ்டினாலும் நீங்கள் எழுதி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரீசெக்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டைம் பிளான் வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம் வந்து எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணோம், எந்த மாதிரி வந்து நம்ம எழுதி கம்ப்ளீட் பண்ணோம், ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் நம்ம ஷெடியூல் ஒதுக்கணும் அப்படிங்கிறலாம் இப்போவே வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக திங்க் பிளான் எக்ஸிக்யூட். நீங்கள் ஆல்ரெடி திங்க் பண்ணி இப்போ வரைக்கும் படிச்சிட்டிங்க. ஸோ அதை கரெக்டாக வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. நாளைக்கு அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண பாருங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அந்த ஈக்குவலுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ நீங்கள் படித்ததை எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதில் தான் வந்து உங்களோட டேலண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து படித்ததை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஸோ நியூட்டன் தேர்ட்ல மாதிரி தான் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்கள் எந்த அளவு படிக்கிறீங்களோ உங்களுக்கு ஈக்குவலாகவோ இல்லாட்டி ஆப்போசிட்டாக தான் கிடைக்கும். ஆப்போசிட் அப்படின்னா நெகட்டிவ் கிடையாது. ஸோ நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே மார்க் தான் வரும். ஸோ அதை படிக்காமல் கம்மியான மார்க் தான் வரும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஈக்குவலாகவோ இல்லாட்டி ஆப்போசிட் அதிக மார்க் தான் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே ஹார்ட் ஒர்க்கை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் எது இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டினை கடைசி அட்டன் பண்ண பாருங்கள். கடைசி அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அதில் நிறைய பேர் என்ன மிஸ்டேக்னா ஏதோ ஒரு ஏனோதானு எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ அந்த இடத்துல ஏனோதானு எழுதாமல் அதுக்கு ஈக்குவலாக வந்து எழுத பாருங்கள். ஸோ இஸ்ஸு வாசு அந்த மாதிரி மட்டும் ஓயாமல் போட்டு எழுதாமல் அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக இருக்க கான்செப்ட் எழுத பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வேறு கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. அந்த கொஸ்டினை வச்சு இந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக இருக்க கான்செப்ட் எழுதுங்க. அதே கான்செப்ட் எழுதாங்க. ஆனால் கதை வந்து கண்டிப்பாக அடிக்காதீங்க. ஸோ பேஜஸ் வந்து ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஈக்குவலாக வந்து கொண்டு போக பாருங்கள். நீங்களாம் சம்மந்தம் இல்லாமல் வந்து பேஜஸை ஃபில் பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து பேஜஸை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா மார்க்ஸ் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த கான்செப்ட்டுக்கு ரிலேட்டடாக எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவு பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் படித்ததை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். நாளைக்கு எக்ஸாம் எல்லோரும் நல்லா பண்ண பாருங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.